இன்றும் ஐயா ஐயப்பன் ஆலயத்திற்கு கிளம்பக்கூடியவர்கள் தலையில இருமுடி கட்டி புறப்படுவாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா வாசல்ல ஒரு தேங்காய் அடிப்பீங்க, பார்த்திருக்கீங்களா? அங்க போகும்போது ஒரு தேங்காய் அடிப்பாங்க. என்ன அர்த்தம்னா, இருமுடி கட்டிட்டு வெளியில வரும்பொழுது அந்த இடத்துல தேங்காய் வீட்டு வாசல் அடிச்சிட்டாங்கன்னா கருப்பண்ணசாமி அங்க காவல் இருக்கிறதாக ஐதீகம். அந்த தேங்காய் அடிச்சாச்சுன்னா அந்த இடத்துல கருப்பு வந்துடுறாரு. உடனே நீங்க கேட்கலாம், கருப்பண்ணசாமி ஒருத்தர் தானே, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் இருக்காங்கன்னா ஒரு தெய்வத்துக்கு ஒரு கருப்பண்ணன் என்பதை போலே எம்பெருமானுக்கு அவருடைய சக்தி இவருக்குள்ள உண்டு. அப்போ ஒவ்வொரு இடத்திலும் ஐயப்பனுடைய நாமம் ஒலிக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் கருப்பணனுடைய சக்தி அங்கு நிறைந்து பெருகிவிடும். இதுதான் பொதுவான விஷயமாக சொல்லப்பட்டது. அதனாலதான் ஐயப்பனுக்கு கருப்பனுக்கு நிச்சயமா. ஏன்னா இதை பத்தி கூட ஒரு நாட்டார் வழிபாட்டை சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், பந்தள ராஜாவுடைய வளர்ப்பு பிள்ளையா வராரு. அந்த அம்மாவுக்கு இன்னொரு பிள்ளை பிறந்தோடனே எங்க அந்த இடத்துல இருந்து இவர் வந்துட போறாருன்னு மந்திரி பேச்சை கேட்டு இந்த அம்மா புலிப்பால் வேணும்னு அனுப்பினோன்னு இவர் போய் மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணிட்டு நேரா அப்பா நான் இன்னார்னு சொல்லிட்டு புலி மேல ஏறி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு அம்பு விட்டு அந்த 18 படியை கட்டி நான் உட்கார வைன்னு போறாரு. அந்த பந்தள தேசத்தில் இது முக்கியமா யாரும் இதுவரைக்கும் சொல்லாத விஷயம். அந்த பந்தள தேசத்தில் ஐயப்பனுடைய அவதாரத்தை முழுவதுமாக அறிந்த ஒருவர், அவர்தான் பந்தள ராஜாவுக்கு சேனாதிபதியாக விளங்கியவர் என்றும் கருப்பராயன் என்ற பெயரில் அவர் விளங்கியதாகவும் ஐயப்பன் மீது மிகப்பெரிய பக்தியும் ஈடுபாடும் அன்பும் பாசமும் கொண்டவராகவும் விளங்கினார். அப்போ ஐயப்பன் முடி கட்டிட்டு போறார், மகிழ்ச்சி சம்ஹாரத்துக்காக புலிப்பால் கொண்டு வரேன் வெளியில போறாரு. அவருக்கு துணையா கருப்பராயன் வெளியில வரும்பொழுது, கருப்பா நீ இங்கேயே இரு, எங்க அப்பாவையும் அம்மாவையும் இந்த தேசத்தையும் நான் வர வரைக்கும் நீ பாதுகாருன்னு சொல்லி கட்டளை போட்டு போறார். அதனாலதான் கருப்பராயன் பந்தள தேசத்திலேயே நின்று விடுகிறார். இவர் எல்லாம் முடியுது, மகிழ்ச்சி சம்ஹாரத்தை முடிச்சுட்டு புலிப்பாலை கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்பா நான் என்னுடைய கடமை முடிஞ்சு போச்சு, நான் போய் உட்கார போறேன் சபரிமலையிலன்னு சொல்லும் பொழுது அந்த கருப்பராயன் ஐயப்பன்ட்டு ஒரு வரம் கேட்கிறார். இது வரைக்கும் உங்க வாக்கு கிணங்க பந்தள தேசத்துக்கு நான் காவக்காரனா இருந்தேன், நீங்க இருக்கிற இடத்துல தான் நான் காவல் புரிவேன். அதனால என் கோரிக்கையை நீங்கள் ஏற்று எனக்கு ஒரு வரம் கொடுத்து அந்த 18 படிக்கு காவலாக நான் நிற்பதற்கு நீங்கள் வரம் தர வேண்டும் அந்த கருப்பராயன் கேட்கிறார். அப்படியே ஆகட்டும்னு சுவாமி சொல்றாரு. இன்னைக்கும் அந்த 18ஆம் படி நீங்க ஏறும் பொழுது 18ஆம் படிக்கு அருகாமையிலே கருப்பசாமியை ஓங்கிய வீச்சறிவாளோடு நீங்கள் காணலாம். அந்த பேரை சொல்லும் போதே உடம்பு ஒரு சிலிர்ப்பு வந்துடும். ஏன்னா அவர் பேசுற இடத்துல வந்துடுவார். அப்போ எதுக்கு சொல்றாரு சார், இன்னைக்கு நீ இன்னொரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். ஐயப்பமார்களை பார்த்திருப்பீங்க, என்ன ஆடை அணிகிறாங்க, கருப்பு வேட்டி, கருப்பு துண்டு. இப்போ நிறைய பேர் எங்கேயோ சென்னையிலேயே நான் பார்க்குறேன், பேப்பர் போடுறாங்க, சிலிண்டர் போடக்கூடியவங்க, வாட்டர் கேன்லாம் கொண்டு இப்படியெல்லாம் பார்க்குறீங்க. அதில் ஒரு தோல்ல ஒரு கருப்பு துண்டு போட்டிருப்பாங்க. அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐயப்ப சாமி.